சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன். ஒரு 3 நாள் 55 வயசுக்கு மேலே இருக்க பிரின்ஸிபல் எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாமல்லபுரத்தில் பீச் ரெசார்ட்டில் கொடுத்தாங்க. அந்த 3 நாளும் எல்லா பிரின்சிபல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, அதாவது இந்த டீச்சர் பிரின்சிபல் அதெல்லாம் மாறிட்டு எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறது, அந்த இடத்த சுற்றி பார்க்குறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 10 அடியில் அப்படியே கடல். அந்த கடலை நைட் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது அந்த கடலுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு தூசு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. இந்த 3 நாள் நாங்கள் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணோமோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அந்த பீச் ரெசார்ட் ஃபுல்லாக மரம், அழகான ரோடு, அந்த ரோடுக்கு 2 பக்கமும் நிறைய அழகழகான பொம்மைங்க, அப்புறம் 10 அடியில் கடல். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சிலை அங்கே இருக்குன்னு. அதுக்கு நல்லா வர்ணம் அடித்து, அது கவர்மெண்ட்டோட பீச் ரெசார்ட் அது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டோடது. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட கேண்டீன். நல்ல வேலைக்கு ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு. இப்போ எங்களுடைய அந்த கஃபிட்டேரியாவுக்கு மேலே தான் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கிளாஸ் ரூம் இருந்துச்சு. இந்த 3 நாளும் நிறைய பேர் கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ நான் மேலே ஏறிக்கிட்டே இருக்கேன். அப்படியே அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடி, அப்படியே ஒரு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்படியே உள்ளார கிளாஸ் ரூம்குள்ளார போனால் அங்கே ஃபுல்லாக 4 பக்கமும் ஏர் கூலர்ஸ் உள்ள ஒரு கிளாஸ் ரூமு. அந்த கிளாஸ் ரூம் உள்ளார எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸாக பாருங்கள் கிளாஸ் மாதிரி உட்காந்துருக்கோம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. எல்லா விதமான ப்ரொவிஷனும் இருந்துச்சு. அங்கே ஏர் கூலர்ஸு, அங்கே இருக்கிற மியூசிக் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம், அப்படியே எல்லோரும் ஒரு பிரின்சிபல்ங்கிறத மறந்துட்டு எல்லோரும் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸாக அந்த 3 நாளும் என்ஜாய் பண்ண லைஃப் இருக்குல்ல, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருந்துச்சு. 3 நாளில் 1 நாள் மகாபலிபுரம் போனோம். அதை தனி ஒரு எபிசோடாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே அந்த ரோடு கடல் நோக்கி போகும்பொழுது நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்த இடத்துல அந்த ரோடு ஆரம்பிக்குது, எந்த இடத்துல முடியுதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த செஸ் ஒலிம்பியாடு இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அந்த சிம்பிள்ஸு, அது நடந்த ஆடிட்டோரியம் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் கடல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. இந்த கடலுக்கு பக்கத்தில் தான் நைட் நேரத்துலலாம் நிறைய ப்ரோக்ராம், அதாவது கிராமிய நடனங்கள்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் ரூமோட அந்த பால்கனியை திறந்தால் அப்படியே கடல் தான். காலையில் இருக்கிற சூரியன், அப்படியே அந்த மகாபலிபுரத்துடைய மாடலு, அங்கே இருக்கிற செடி கொடி, அப்படியே அங்கே இருக்கிற லானு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதான் இந்த இதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கேருந்து பார்க்கும் பொழுது கடல் அப்படியே நம்ம பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசு மாதிரி இருந்துச்சு. அந்த நடந்து வர லான்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. கொஞ்சம் கூட நல்ல மதிய நேரம், சரி அந்த கடற்கரையை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு நல்லா உச்சி வெயில்ல கடற்கரை நோக்கி போயிட்டே இருந்தேன். அப்படியே அந்த பின்னாடி கடல், அந்த கடல் அலையோட சத்தம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணல் அப்படியே கால் உள்ளார வச்சு நடக்கிறது. அந்த உச்சி வெயில் மேலே படவே இல்லை. அப்படி இந்த இயற்கையோட அழகு இருக்குல்ல, அதுக்கு இணை எதுவுமே இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட் இந்த 3 நாளும் அப்படியே இயற்கையோட இயைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. சிறிது நேரம்தான் நம்முடைய மதுரை கலைமாமணி முத்து அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த தமிழர் இசை பாரம்பரிய இந்த நிகழ்வை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். என்னை விட அதிகமான நேரம் நீங்கள் தான் பார்த்துருக்குறீங்க. பாரம்பரியமான பண்பாட்டு விழுமங்களை கொண்ட இந்த மாமல்லபுரம் என்கிற இந்த கடற்கரையில் கொஞ்சம் இயற்கை கடற்கரை தளத்தில் இந்த நிகழ்வை மிக அற்புதமாக, மிக சிறப்பாக நம்முடைய கலைஞர்கள் இங்கு செய்து காட்டினார்கள். இரவு கலை நிகழ்ச்சிகள் மிக அருமையாக இருந்தது. காலையில் அப்படியே பொழுது விடிஞ்சோன்னே பால்கனியில் நின்று அப்படியே பார்த்தேன். அந்த சூரிய உதயம் இருக்குல்ல, அந்த கடலுக்கு மேலே அப்படியே அது எழுந்து தகன்னு வரும்பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பக்கத்து ரூமு. இப்போ இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். படிப்படியாக ஏறி மேலே இருந்துச்சு ரூமு. இதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனியாக படி இருந்துச்சு.
அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது ஒலிம்பியாட் நடந்த இடம் அது. அந்த ஒலிம்பியாடுடைய சிம்பலை நீங்கள் பார்த்தீங்க அங்கே. அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நடந்து வரலாம். அப்புறம் அதே மாதிரி எல்லா ரூமுக்கும் போகிறதுக்கு அங்கே வழி இருக்குது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் புஃபே சிஸ்டம் இருந்துச்சு. எல்லா விதமான உணவு வகைகளும் கிடைச்சு. மேலே நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ரவுண்டு விதத்தில், அதுதான் நாங்கள் அட்டன் பண்ண கிளாஸ் ரூமு. இது இங்கே ராமர் சிலை, நிறைய அழகழகான வடிவங்கள்லாம் இருந்துச்சு. இது நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளார நான் இப்போ காமிக்கிறேன். இதில் என்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போம் இல்லையா, ஹாஸ்டலில் தங்கி இருந்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே அந்த புல்தரைக்கு நடுப்புற அழகாக ஒரு சிலை இருந்துச்சு. அங்கே நான் போய் நின்றுட்டு பேசுகிறத பிரின்சிபல் ராஜ்குமார் சார் தான் எடுத்தார். நீங்களே கேள்வி. இப்போ நாங்கள் எல்லோரும் மகாபலிபுரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க, என்னென்ன இருக்குது, அதனுடைய சரித்திர புகழ் என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது டிடிடிசியோடைய அந்த பீச் ரெசார்ட்டில் ஒரு 10 அடி தூரத்தில் தான் கடல் இருக்குது. இங்கே இருக்கிற அழகான ஸ்டாச்சு ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க போகலாம். நம்ம எங்கே இருக்கோம்னா மாமல்லபுரத்தில் பீச் ரெசார்ட்டோட அந்த கடலுக்கு பின்னாடி அப்படியே பக்கத்தில் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி தான் அந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம்லாம் இருந்துச்சு. அந்த ரூமில் நைட்டெல்லாம் அப்படியே அந்த கடல் அலைகளுடைய சத்தம் கேட்டுச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, இப்போ எங்கள் தரங்கமெல்லாம் பார்த்தா அந்த மட்டம் ரொம்ப சமமாக இருக்கும். இது கடல் நல்ல ஆழமான பகுதியாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு பெரிய துறைமுகமாக இந்த இடம் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலைகளுடைய அழகு, இந்த பீச் ரெசார்ட்டோட அழகு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுற அந்த சவுக்கு தோப்புகள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த கடற்கரையோட ஓரத்தில் தான். அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு நடைபாதை இருக்குது. அந்த நடைபாதையில் தான் நான் நடந்துட்டு வரேன். அப்போது அந்த ரெசார்ட்டில் மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த கடல் அலைகள் அந்த சத்தம் நமக்கு இரவு பூரா கேட்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இது மாதிரி நிறைய ஊஞ்சல் போட்டிருக்காங்க. நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஸ்லைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் 2 தென்னை மரத்துக்கு இடையில எடுத்து கட்டி வச்சு ஆடணும் இல்லையா, அந்த தொட்டில் தான் ஞாபகம் வருது. இதெல்லாம் அந்த கால நினைவுகள் அப்படியே மனசுக்குள்ளே கிளப்பி விட்டுச்சு. அப்படியே அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்பொழுது நமக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாங்க போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸில் உட்காந்துருந்ததுக்கு அங்கே இருக்கிற சிலையை பாருங்களேன். அந்த சிங்கத்தோடைய ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதை கூட அதனுடைய பராமரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த பச்சை பசேலுங்கிற அந்த இடம் கூட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அவங்களுடைய ஷேரிங்ஸு அப்படியே அதெல்லாம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துச்சு. அந்த 3 நாளுமே பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் அப்படியே ஜாலியாக குதூகலமாக அந்த நாட்களை கழித்தது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் மட்டும் மகாபலிபுரம் டூர் போனோம். அதை தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மனிதர்கள்
எப்போவுமே சரி தங்களுடைய ரொட்டீன் ஒர்க்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வெளியில் போய் நாட்களை கழிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ரீனிவாசன் சார் தான் வந்து பிரின்சிபல் ஸ்ரீனிவாசன் சார் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த நினைவுகளும் அழியாமல் இருந்துச்சு. மறக்க முடியாத நாட்கள் அந்த 3 நாட்கள்.